Hey guys, welcome back to the channel. Power BI end-to-end சீரீஸில் இது 7வது வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் நம்ம மெஷர் க்ரியேஷன் பற்றி பார்த்துருந்தோம். என்னென்ன ரிக்குயர்மெண்ட் மெட்ரிக்ஸ் இருக்குது, அதை எப்படி மெஷராக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம டிசைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ரிக்வயர்ட் மெட்ரிக்ஸ் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு கோத்ரூ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இனிஷியல் டேஷ்போர்ட் ரிக்வயர்மெண்ட்ஸில் நமக்கு டேஷ்போர்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ண போகிறோன்றதை இதை பேஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஓவர்வியூ க்ரியேட் பண்ணோம், தென் மந்த்லி இயர்லி ட்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணோம், டாப் கஸ்டமர் ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணோம், அண்ட் ப்ராஃபிட் ரெவென்யூ அனாலிசிஸ் ஃபில்டர்ஸ் வந்து டைனமிக்காக இருக்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம். அடிஷன் டு தட் நம்மளோட அனாலிசிஸும் நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இனிஷியல் ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். டேஷ்போர்ட் டிசைனிங்கில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது கலர் தீம். கலர் தீம் பார்த்திங்கன்னா உங்களோட கிளைண்ட்டோட கலரை பேஸ் பண்ணி, அதாவது கிளைண்ட்டோட வெப்சைட்ஸ் ஆல்ரெடி இருக்கும் அல்லது லோகோ இருக்கும், அதே தீமில் நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் டேஷ்போர்டு எவ்வளோ இம்ப்ரெசிவாக டிசைன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா அந்த டேஷ்போர்டை அகெயின் கோத்ரூ பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டியும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி நிறைய கிராஃப்ஸ் இல்லாமல், நிறைய நம்பர்ஸ் இல்லாமல், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஜஸ்ட் ஒன் ஷாட்டில் அவங்கள தெரிஞ்சுக்கிற மாதிரியான வியூஸ் அண்ட் சாட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கும் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நீங்கள் நிறைய எஃபர்ட் எடுத்து அந்த டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, பட் அவங்க அதை யூஸ் பண்ணல அப்படின்னா அந்த எஃபர்ட் ஃபுல்லாமே வேஸ்ட்டாக போய்டும். ஸோ தட் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது பெட்டர். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது சேல்ஸ் ஓவர்வியூ. ஓவர்வியூனால் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஆல் டேட்டாவும் ஒரே ஸ்னாப்ஷாட்டில் வர்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். அவங்க இந்த ஒரு பேஜை பார்த்தா மட்டும் போதும், எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களால ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் ஓவரால் நம்பர்ஸாக நீங்கள் கொடுக்கணும். அடிஷன் டு தட் நீங்கள் ட்ரெண்ட்ஸை ஆட் பண்ணலாம். டேபிள் கார்டு, அதர் கார்ட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் அவங்க பார்க்க வேண்டியது ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஓவரால் நம்பர்ஸ், அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடிஷன் டு தட் நீங்கள் எல்லா பேஜ்லேயுமே ரெஸ்பெக்டிவ் ஃபில்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அது ஸ்லைசராக நீங்கள் கொடுக்கணும். ஐ மீன் டேட் ஸ்லைசர் கொடுக்கணும். ப்ளஸ் அடிஷ்னலாக டிமென்ஷன் டேபிள்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஃபில்டர்ஸும் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், செக்மெண்ட்ஸ், டீம்ஸ், கஸ்டமர்ஸ், ஜியோ, லொக்கேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த டிமென்ஷனெல்லாம் ஸ்லைசரில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க டேட்டாவை ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணி பார்த்துப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டிராஃப்டட் வெர்ஷனாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். தென் அதை வந்து டிசைன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சேல்ஸ் ஓவர்வியூக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது கார்ட்ஸ் விஷுவல் எடுத்துக்கோங்க. நியூ கார்ட், இதில் டோட்டல் சேல்ஸ், அது வந்து ஃபஸ்ட்டு மெஷர். டோட்டல் சேல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் குவான்டிட்டி, டோட்டல் ஆர்டர்ஸ், டோட்டல் கஸ்டமர், ரிட்டர்னிங் கஸ்டமர், ரிப்பீட் கஸ்டமர் பர்சன்டேஜ். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட லே அவுட்டை மாற்றிக்கணும். நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 6. ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் ஹைடாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வேல்யூஸோட சைஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். டிம்மில் இருக்கும் ஆக்சுவலாக. யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் செமி போல்டு யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இதோட சைஸ் ஒரு 12 வச்சுக்கலாம், சாரி 22 வச்சுக்கலாம். விசிபிளாக இல்லைன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி, உங்களோட ஓன் மெத்தட் எப்படின்றத பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, பெரும்பாலும் நான் அந்த மில்லியன்ஸ், கேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். கமா செப்பரேட்டட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன்னா வேல்யூஸை வந்து கமா செப்பரேட்டடாக மாற்ற போகிறேன். டோட்டல் சேல்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஆட்டோ யூனிட்ஸில் நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி
quantity sold இதை நன்னுக்கு மாற்றிக்கிறேன். orders none, total customer none. இப்போதைக்கு 500 தான் இருக்குது. இன்கேஸ் ஃபியூச்சரில் அதிகமாச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக கம்மா ஆட் ஆகிடும். அதுக்காக இப்போவே நன்னுக்கு மாற்றிடுறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நன்னுக்கு மாற்றிட்டு தென் 1000 கம்மா செப்பரேட்டடுக்கு இது மாற்றணும். ஸோ அது வந்து எப்படி மாற்றுறதுன்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் மெஷரை கிளிக் பண்ணிட்டு இங்கே கம்மா இருக்குது இல்லையா, இதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். மெஷராக இருந்தால் இங்கே கொடுக்கணும், காலம்ஸாக இருந்தால் அந்த ரெஸ்பெக்டிவ் டேபிள்ஸில் போய் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த ஐகான்ஸ்லாம் நான் எதுவும் செட் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து லேஅவுட் க்ரியேட் பண்ணிவிட்டு லேஅவுட் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னலாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெஷர் க்ரியேட் பண்ணியிருக்கிறது நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நேமோட வேல்யூஸை நம்ம மாற்றிக்கலாம், அதாவது லேபிள்ஸோட வேல்யூஸை, சாரி லேபிள்ஸோட சைஸை நம்ம மாற்றிக்கணும். இதுவும் செமி போல்டு கொடுத்துடலாம். ஓகே ஓகே, இப்போது ஓவரால் வேல்யூ ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு அடிஷ்னலாக நம்ம ஒவ்வொன்றுக்கும் ட்ரெண்ட் ரெடி பண்ணோம். ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்டுன்னும் போது லைன் கிராஃப் யூஸ் பண்ணோம். ஸோ லைன் கிராஃப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. கேலண்டரில் டேட் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் டோட்டல் சேல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை டிவைட் பண்ணிக்கலாம், அவ்வளோ தேவையில்லை. ஓகே ஓகே, இந்த டாப்பில் நம்ம ஒரு கேலண்டர் டேபிள் ஒன்று ஸ்லைசர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேலண்டரில் டேட் எங்கே ட்ராக் பண்ணிடுங்க. ஸ்லைசர் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த பிட்வீனில் இருக்கும். நீங்கள் இது வேணாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிலேட்டிவ் டேட் கொடுத்துருங்க. ரிலேட்டிவ் டேட் கொடுத்துட்டு பை டிஃபால்ட்டாக திஸ் மந்த் அப்படின்னு கொடுத்துக்கலாம். பட் திஸ் மந்த் டேட்டா இல்லைன்றதுனால நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு லாஸ்ட் 6 மந்த்னு கொடுக்குறேன். ஓகே, சாரி, இதில் வந்துட்டு லாஸ்ட் இயர் டேட்டா தான் இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் 1 இயர்னு கொடுத்துறேன். ஸோ இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கார்ட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெட் கலர் லைன் காட்டுது இல்லையா, ஸோ தட் நீங்கள் அதை பேஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கார்டுக்கும் இன்னொரு கார்டுக்கும் மினிமம் கேப் இருக்கணும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கார்டோட 3 ஐகான்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, ஃபோக்கஸ் மோடு, ஃபில்டர் அண்டு மோர் ஆப்ஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து இந்த கார்டை மேலே மூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வராது. இப்போ இந்த இன்கேஸ் இந்த கார்டு செலக்ட் ஆகிருந்ததுன்னா இங்கே வராது. கேப் விட்டு அசைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ரெஸ்பெக்டிவ் ஆப்ஷனை யூசர்னால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஓகே, இப்போ இதை நான் ஆட் பண்ணிட்டேன். இதில் அலைன் செக் பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா டேட் வந்துட்டு மந்த் அண்ட் இயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து டேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒய் ஆக்சிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கேட்டகரிக்கல் மாற்றிக்கோங்க. இப்போ டேட்டுக்கு மாறிடும். பட் இப்போ டேட்டுக்கு மாறும்போது நிறைய டேட் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு விசிபிளாகவும் இல்லை, கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணுன்னா மேக்ஸிமம் கேட்டகரி வித்தை கம்மி பண்ணணும். இங்கே கேட்டகரி வித்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மினிமம் ஆர் மேக்ஸிமம் இது இருக்கு இல்லையா, இந்த வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 67, 65 அந்த ரேஞ்சு மேக்ஸிமம் வேல்யூ டிஸ்பிளே ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது வெர்டிக்கல்லேருந்து ஹரிசாண்டலுக்கு மாற வரையே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 66 வச்சா ஹரிசாண்டல் மாறிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இங்கே டோட்டல் சேல்ஸ் பை டேட்டுன்னு டிஃபால்ட்டாக டேட்டு டைட்டில் ஆட் ஆகிடுச்சு. பட் இன்கேஸ் நீங்கள் டைட்டில் வேணான்னா இந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் டைட்டில் வேல்யூஸை வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் டைட்டில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதையும் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கே இங்கே தெரியும் இது டோட்டல் சேல்ஸ் பை டேட்டுன்னு, டேட் இது இங்கே இருக்குது, டோட்டல் சேல்ஸ் இங்கே இருக்குன்றது. ஸோ அடிஷ்னலாக இந்த லேபிள்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கிராஃபோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடும். அதனால் இது வேணும்னா எய்தர் ஒன் யூஸ் பண்ணுங்கள், ஒன்று டைட்டில் இல்லைன்னா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸோட வேல்யூ லேபிள்ஸ்.
ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது டைட்டில் தான், அதனால் லேபிள்ஸை டிசேபிள் பண்ணிடுறேன். இந்த டைட்டிலில் டிசேபிள் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதில் டைட்டில்னு இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரிட் இருக்குது. அந்த கிரிட்டு எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்தளவு நான் ரிமூவ் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணா டிசைனிங் வந்து அப் டு யூ, நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் என்ன பண்ணுவேன்றது தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டேட்டா வேல்யூ எனேபிள் பண்ணணும். டேட்டா வேல்யூ அகெயின் 1000 கம்மா செப்பரேட்டரில் மாற்றிக்கணும். வேல்யூஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ யூனிட்ஸில் நான் கொடுத்துட்டிங்கன்னா 1000 கம்மா செப்பரேட்டர். தென் மார்க்கர்ஸ், அப்புறம் ஷேடட் ஏரியா, இதெல்லாம் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாட்டி தேவையில்லை. மார்க்கர்ஸ், ஸோ மார்க்கர்ஸும் ஷேடட் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். இப்போ நான் கலர் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, ஏன்னா நான் என்ன தீம் டிசைட் பண்ணல. தீம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ டோட்டல் சேல்ஸ் பை டேட் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இதே காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு குவான்டிட்டி, ஆர்டர்ஸ், இதெல்லாம் 3 டிஃப்ரெண்ட் வேல்யூ, பட் சேம் தான், சேல்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ தட் இங்கேயே நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த 3 மெட்ரிக்கையும். நான் இங்கே கூட ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி, டோட்டல் குவான்டிட்டி சோல்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர்ஸ், டோட்டல் ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணலான்னா செகண்டரி ஆக்சஸ்க்கு மூவ் பண்ணிடுங்க. எது கம்மியாக இருக்கோ, எதோட வேல்யூ கம்மியாக இருக்கோ, இப்போ நமக்கு ஆர்டர்ஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆர்டர்ஸை நான் செகண்டரிக்கு மூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் குவான்டிட்டி சோல்டு. எனக்கு தெரிஞ்சு சேல்ஸை நம்ம மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு ஆர்டர்ஸையும் குவான்டிட்டியும் ஒரு கிராஃபில் கொண்டு போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் விசிபிளாக இருக்கும். ஸோ சேல்ஸை மட்டும் வச்சுக்கலாம், இதை தூக்கிடலாம். இங்கே வந்து கஸ்டமர்ஸ், ஸோ டோட்டல் கஸ்டமர், ரிப்பீட்டட் கஸ்டமர் பர்சன்டேஜ், டோட்டல் கஸ்டமர், ரிப்பீட்டட் கஸ்டமர் பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜை மட்டும் செகண்டரி ஆக்சஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்னிங் கஸ்டமர் பர்சன்டேஜ், இதை வந்து ரிப்பீட்டடாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் லைன்லேயும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டாக்டு பாராகவும் மாற்றிக்கலாம், லைன் அண்ட் ஸ்டாக்டு. ஸோ தட் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டோட்டல் கஸ்டமர் எவ்வளோ, அதில் எவ்வளோ ரிப்பீட்டு அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடிஷ்னலாக நீங்கள் வந்து இந்த ரிட்டர்னிங் கஸ்டமரோட பர்சன்டேஜ் டே பை டே உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இனிஷியல். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அடிஷ்னல் பேஜஸ், கிரியேஷன்லாம் பார்க்க போகிறோம். Thank you.